வெல்கம் டு ஸ்பெஷல் குக்ஸ் 87. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ். இதில் வந்து ஃபைபர் அடங்கியிருக்கு, ப்ரோட்டீன் அடங்கியிருக்கு. ஃபைபர்னால் என்ன? நார்ச்சத்து. இதில் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து ரொம்ப வந்து குறைகிறது, கொழுப்பு வந்து குறைக்க உதவுகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது. இதுதான் முக்கியத்துவம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதனால் முக சுருக்கங்கள் வந்து நீங்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து இதய நோய்கள் தொடர்பான அபாயத்தை புரதம் சத்து உதவுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ புற்றுநோய் வந்து எதிர்க்கும் சக்தி உள்ளது. உங்களை இளமையாக்க வைத்திருக்க வந்து இந்த ராகியில் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ரொம்ப கருக விடாமல் ராகியை நல்லா வறுத்து எடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் வந்து இதில் தானிய வகைகள் வந்து நான் குறிப்பாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கியோட ரெசிபிஸ். பார்த்திங்கன்னா முக்கியம் வந்து நான் இதுக்கு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம். இது வந்து இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்திருக்க உதவுகிறது. ஸோ இது போல் நிறைய நன்மைகள் வந்து இந்த தானிய வகைகள் வந்து இருக்குது. இதனால் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த தானிய வகைகளை வந்து மந்த்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப ஊட்டச்சத்தோடு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஊட்டச்சத்து வந்து கொடுத்தா தான் அவங்க ஹெல்த்தியாக படிக்கிறதுக்கு உதவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கான்ஷியஸாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பு. இந்த கம்பில் வந்து அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சது இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கம்பு தான் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிற ஒரு ஊட்டச்சத்து வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்வதோடு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட ஏற்ற மிகச்சிறந்த உணவான கம்பை உங்களுடைய தினசரி டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதால் நன்மை வாய்ந்தது. ஸோ இதுதான் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்துலேயே வந்து எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தா தான் பிள்ளைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. டல்லாக இருக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, போன் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம். இது வந்து இந்த சோளத்தில் பார்த்திங்கன்னா உள்ள அதிகப்படியான நார் சத்து வந்து இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இதன் மூலம் மாரடைப்பு வராமல் இதயத்தை பாதுகாக்கிறது. வெள்ளைச்சோளம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அதிகமான ஆயில் ஃபுட்டு அதிகமாக அந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறதுனால அதிகமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சத்தான உணவை நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து வருகின்ற அந்த நோயிலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த 3 வகை தானியங்கள் எல்லாமே 250 கிராம் வந்து நீங்கள் வந்து மெஷரிங் பண்ணி நீங்கள் எடுத்து செய்யலாம். மீதி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவான ஒரு மெஷரிங்கில் நான் வந்து செஞ்சு குக் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோளையும் வந்து சோளம் வந்து ரொம்ப கருக விடாமல் ரொம்ப மைல்டாக வந்து நீங்கள் நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்து எடுத்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி பக்குவமாக அரைச்சி எடுத்து நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா சாகுன்னு சொல்லுவாங்க. சாகுன்னா ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசிலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு சத்து இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னா மரவள்ளி கிழங்குல இருந்து தான் ஜவ்வரிசி வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமான ஒரு கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ அவசியமானது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் சம்பா கோதுமை, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிட்டால் தான் உடம்புக்கு வந்து இரத்த சோகை இல்லாமல் தடுக்க உதவுகிறது. டல்லாக முகத்தையும் பளிச்சுன்னு மாற்றிடும் அளவுக்கு பச்சைப்பயிறு வந்து உதவுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா
அப்புறம் பார்த்திங்கன்னா சோயாபீன், உடல் வந்து எலும்புகளை வந்து பலப்படுத்த சோயாபீன்ஸ் வந்து கால்சியம் சத்து நிறைந்துள்ளது. சோயாபீன்ஸில் வந்து அதில் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தானிய வகைகளை ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ரைஸில் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு ரொம்ப டல்லாக இருக்குது, பதற்றம், மன அழுத்தம், இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வந்து குறைக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்துல தான் இருக்குது. செரிமான கோளாறுகள் வந்து சரி செய்கிறது. வயிற்றில் ஏற்படும் அல்சர் மற்றும் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது இந்த ஏலக்காய். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து இந்த தானிய வகைகளில் வந்து சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஆரோக்கியமான உடலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ குறைந்த இரத்த அழுத்தம், எலும்புகளை வலுவாக்கும், கண்களுக்கு நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. நல்ல கண் மங்கி போயிருந்துச்சுன்னா, கண் பார்வை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா, இதோட ஆயில் கண்டென்ட் இந்த பாதாமில் இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மை, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பாதாம் வந்து ரொம்ப எசென்ஷியல் இந்த தானிய வகையில். இதையும் வந்து இந்த நட்ஸையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ரொம்ப எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வந்து அந்த குழந்தை வந்து வெயிட் போட மாட்டுது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பு உங்கள் டெய்லி பேசிஸில் குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. உங்கள் குழந்தையோட எடையை வந்து அதிகரிக்க செய்கிறது. இது பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நல்லா கொடுக்கலாம். இதை வந்து கஞ்சி காய்ச்சி இது எல்லாமே இந்த எல்லா தானியங்களும் சேர்த்து அரைச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். டெய்லி ஈவினிங் மார்னிங் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்களே வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு. அந்த குழந்தையோடைய வெயிட் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது போல் நிறையா நான் விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இது போல் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எப்படி நான் வந்து ஊட்டச்சத்து நிறைஞ்சு நான் வந்து ட்ரை பண்ணி நான் சொல்கிறேனோ அதே போல் வந்து உங்களுக்கும் நான் வந்து இதை நான் கொண்டு வரணும். ஸோ இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இதே போல் நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவோடு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்லில் கொடுத்து இதை அரைச்சி நல்ல பதத்துக்கு நல்லா அரைச்சி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்குங்க. ஸோ முதல்ல வந்து அடுப்பில் வைக்காமல் அதை தண்ணியில் கரைச்சிக்கிட்டால் தான் அந்த கெட்டி ஃபார்ம் இல்லாமல் இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கனாவே வந்து 4 பேர் அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம். நல்லா தாராளமாக வந்து ஒரு கிளாஸ்க்கு மேலே நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானிய வகைகளை மல்டிகிரெயின்ஸில் உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருந்தால் கூட சீக்கிரமாக வந்து அந்த கால்சியம் குறைபாடு வந்து சரியாயிடும். உங்களுக்கு அந்த பாதத்தில் ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, நடக்கும்போது அந்த பெயின் வந்துச்சுன்னா இதை நீங்கள் சாப்பிட உங்களுக்கு அந்த பெயின் கூட குறைஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து கஞ்சியை காய்ச்ச போகிறோம். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அது இல்லாமல் டேஸ்ட் மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி பனக்கற்கண்டு இந்த மாதிரி சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கூட நீங்கள் இறக்கி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் இதே போல் செஞ்சு நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நல்லா எலும்பு வளர்ச்சி, நல்லா தோல் வளர்ச்சி, ஸ்கின்னு க்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கால்சியம் சத்து குறைபாடு இல்லாதவங்களுக்கு, அப்புறம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லாட்டி சுகரே இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும், போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் போன் வளர்ச்சி ஆகும்.